அமுதா ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு. அவ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளுக்கு தாத்தா மட்டும்தான். அவங்க 2 பேரும் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ரேணு அமுதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அமுதா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் ரேணுவோடது. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரே ஸ்கூல் அண்ட் ஒரே கிளாஸும் கூட. அமுதாவோட தாத்தா ஒரு விஸ்டம் பர்சன். அந்த கிராமத்திலேயே அதிகமான அறிவும் அனுபவம் நிறைஞ்ச ஒருத்தர்னா அது அவர் தான். அமுதாவும் ரேணுவும் ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு ஜாலியா வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மரத்தை பார்த்து பேசிட்டு வந்தாங்க. கடைசியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஹாய் தாத்தா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடடா, வா அமுதா. அட, கூடிய ரேணு வந்திருக்காளா? என்ன இன்னைக்கு லேட்டா வரீங்க? அட ஆமா தாத்தா, இன்னைக்கு நானும் அமுதாவும் வர வழியில இருக்க எல்லா மரத்தை பத்தி தான் பேசிட்டும் பார்த்துட்டும் வந்தோம். அதான் லேட் ஆச்சு தாத்தா. ஆமா தாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம். கேளு அமுதா, என்ன? தாத்தா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரம் எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா மழையும் வரல இப்போ. அப்புறம் எப்படி இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா ரொம்ப உயரமா வளர்ந்துருக்கு? அந்த மரத்தை வெளியிருந்து மட்டும் பார்த்து இப்படி பேசுறியே. ஒரு மரம் வளரணும்னா அதோட அடித்தளம் தான் ரொம்ப முக்கியம், உனக்கு தெரியுமா? ஹே அமுதா, ஆமால, நம்ம டீச்சர் சொன்னாங்களே, ஒரு மரம் நல்லா ஹெல்தியா வளரும்னா ஃபர்ஸ்ட் அதோட ரூட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னாங்களே. சரியா சொன்ன ரேணு. அந்த மரம் இப்போ இவ்ளோ உயரமா வளர்ந்து இவ்ளோ நிழல தருது. கிட்டத்தட்ட பல வருஷமா இந்த மரம் இங்கதான் இருக்கு. இதோட வரலாறு பத்தி சொல்றேன் கேளு. என்ன வரலாறா? சொல்லுங்க தாத்தா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் சின்ன செடியா தான் இருந்துச்சு. அப்போ இதை பார்த்துக்க யாருமே இல்லை. அப்போ எல்லோரும் இதை வளர்க்கலான்னு நல்ல மண், நிறைய தண்ணி, நல்ல சூரிய வெளிச்சம் மட்டும்தான் வேணும்னு நினைச்சாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் ஊத்துனாங்க. ஆனா பெருசா ஒரு முன்னேற்றமும் தெரியல. ஆனா ஒரு நாள் நல்ல வாட்ட சாட்டமா பார்க்க கொஞ்சம் பைல்வான் மாதிரி இருப்பான். அவன் தினமும் அங்க வந்து செடி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டும் போவான். என்னது, அந்த ஆள் மரத்தோட பேசுவானா? சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க. ஆமா, அவன் ஒரு சாமானிய மனுஷன் தான். ஆனா அவனோட பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமலாம் இல்ல. அவனுக்கு செடிகள்னா ரொம்ப பிடிக்கும். அவன் தன்னோட ஓய்வு நேரத்துல வந்து சில செடி கூட பேசிட்டும் போவான். அதுவும் குறிப்பா, உன்னோட இலைகள் நல்லா வளர்ந்து நல்ல சுவையான கனிகளை கொடுக்கணும். மழையோ இல்ல புயலோ வந்தா கூட அதை தாங்கிக்கிற அளவுக்கு உனக்கு சக்தியை கண்டிப்பா நீ வளர்த்துக்கணும். சரியா? அன்பா அந்த செடி கிட்ட அறிவுரையும் சொல்லிட்டு போவாராம். அப்போ செடி கிட்ட அன்பா பேசுனா மரம் நல்லா வருமா தாத்தா? ஆமா ரேணு, அந்த அன்பு ரொம்ப உண்மையா இருக்கணும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த செடி நல்ல வலுவான மரமானது. நிறைய சுவையான பழங்களை கொடுத்துட்டும் வந்துச்சு. அப்போ ஒரு நாள் பயங்கரமான ஒரு புயல் நம்ம கிராமத்தை நோக்கி வந்துச்சு. அப்போ எல்லோரோட வீட்டுல இருக்க மரங்கள் எல்லாமே புயலால சாஞ்சம் விழுந்துச்சு. ஆனா அந்த மனுஷன் அன்பா வளர்த்த மரம் மட்டும் வலுவா நிமிர்ந்தும் நின்னுட்டு இருந்துச்சு. அது எப்படி தாத்தா? அந்த மரம் செடியா இருக்கும் போதே நல்ல வளமான மண்ணும் அளவான தண்ணியும் அதிகமான அன்பையும் போட்டு நல்ல வலிமையானதான் வளர்த்தான். புயல் வரும்னு முன்கூட்டியே அந்த மரத்தை சுத்தி பெரிய வேலியும் முடிச்சு கட்டினான். அதனாலதான் அந்த மரம் அவ்வளவு வலிமையா இருக்கு. ஓ அப்படியா? கேட்கவே புல் அரிக்குது தாத்தா. அந்த மனுஷன் இப்போ எங்க இருக்காரு? அந்த நல்ல மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த மரத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டான். இப்ப அந்த மனுஷன் உயிரோட இல்ல. ஆனா அவர் இருந்த பிறகும் கூட அந்த மரம் தலை நிமிர்ந்ததா இருந்துச்சு. அதை வளர்த்த ஆசானுக்கு நன்றி சொல்ற விதமா இருந்துச்சு. இத பத்தி கேட்கவே கண் கலங்குது தாத்தா எனக்கு. நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரி தான் பசங்களா. நம்ம எல்லாருக்கும் அன்பு அதிகமா கொடுக்கணும். அப்போதான் நமக்கும் அன்பு தானாகவே கிடைக்கும். அப்ப நம்மளும் எல்லாருக்கும் அன்பு கொடுத்தா எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க மனசுல கண்டிப்பா நம்மளோட ஈரம் இருக்கும். கரெக்ட் தானே தாத்தா? சரியா சொன்ன ரேணு. உண்மையான அன்பு, நம்ம செய்யற நல்ல செயல், நல்ல வார்த்தைகள், இது எல்லாமே ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்தும். அப்போ அந்த மரம் மாதிரி நம்மளும் ஸ்ட்ராங்கா இருப்போமா? ஆமா, நம்ம மனசு வலிமையா இருந்தா எத்தனை புயல் வந்தாலும் உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. அப்ப நம்மளும் இனிமே அந்த மரம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த நல்ல மனுஷன் மாதிரி அன்பை அதிகமா எல்லாருக்கும் கொடுக்கணும் அமுதா, சரியா? ரொம்ப சந்தோஷம் பசங்களா. இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயத்த ஒரு சின்ன திருக்குறள்ல சொல்றீங்களா? சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க. செல்வத்திற்கு ஏழை தகுதி பசுமை, அறத்திற்கு தானே எனும் கூறு. நம்ம சேர்த்து வச்ச செல்வத்தை காக்க நல்ல ஆராய்ச்சி தான் முக்கியம். அதே போல அறத்தை காக்கணும்னா நம்ம தான் அதுக்கு ஆதாரமா இருக்கணும். அன்பை அதிகமா கொடுங்க, அன்பை அப்பப்போ விதைச்சு விடுங்க. நீங்க இல்லாம போகும்போது உங்க அன்பு தான் நிமிர்ந்து நின்று பேசும்.
Get your free printable worksheets for kids. Fun. Educational. Easy to print. Perfect for young learners. Grab your free gift today, link in the description. Subscribe for more videos.